இது ஜெயங்கொண்டம் பக்கத்தில் 5 கிலோவாட்டு உடையார்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். தமிழ்நாடு முழுவதுமே சாம்சங் சோலார்லேருந்து நம்ம இந்த சப்சிடி மூலயமா கிடைக்கக்கூடிய ஆன் கிரிட் சிஸ்டமும், சப்சிடி இல்லாமல் டைரெக்டாகவே இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் ஆன் கிரிட் சிஸ்டமும் அப்படி நம்ம 2 விதமான டைப் நம்ம போட்டு கொடுக்குறோம். இந்த வீடு ஜஸ்ட்டு இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. குடி போக போகிறாங்க. நார்மலான மீட்டர்லாம் வந்துருச்சு. டேரிஃப் 6லேருந்து, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வாங்குகிறோம்ல அந்த டேரிஃப்லேருந்து LA 1A டேரிஃப்க்கு மாறிட்டாங்க. மாறும்போது இவங்களுக்கு 5 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போட்டிருக்கோம். 5 கிலோவாட் சோலார் சிஸ்டம் நம்ம இப்போ இவங்களுக்கு ஏற்கனவே லோடு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சேங்ஷன்டு லோடுன்னு பேர். ஒவ்வொரு வீட்டுக்கும் சேங்ஷன்டு லோடுன்னு இருக்கும். அந்த சேங்ஷன்டு லோடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு டைமே உங்களுடைய EB சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் SC அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரு எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லோடு இருக்குது, அதில் நம்ம ஆன் கிரிட் சிஸ்டம் போட முடியுமா, நமக்கு தேவையான அளவுக்கு போட முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சைட்டுக்கு நாங்கள் ஆள் அனுப்புவோம். ஆள் அனுப்பி அங்கே சோலார் பேனல் வைக்கக்கூடிய இடம், மீட்ரு வைக்கக்கூடிய இடம், ஆன் கிரிட் சிஸ்டத்தை வைக்கக்கூடிய இடம், இடிதாங்கி வைக்கக்கூடிய இடம், எர்த்து வைக்கக்கூடிய இடம், எந்த லைன் வழியாக லூப்பிங் அடித்து கொண்டு வரலாம், இப்படி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு கொடுத்து நெட் மீட்ரு வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு 2 மாத காலத்துக்குள்ளே சப்சிடி கிளைம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக நாங்கள் பார்க்குறோம். ஆன்லைனில் பதிவு பண்ணுறது, டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, அக்ரிமெண்ட்டு போடுறது, அந்த அக்ரிமெண்ட்டை ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறது, உங்கள் லோக்கல் ஏஇக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு கொடுக்குறது, இப்படி எல்லா ஆன்லைன் சம்மந்தமான வேலைகளையுமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இப்போ சப்போஸ் ஏற்கனவே நீங்கள் வீட்டு கடன் வாங்கியிருக்கிறீங்க அல்லது பர்சனல் லோன் எதனா வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள் நல்ல விதமாக கட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் எப்போயுமே ஒரு 675, 700, 750 அந்த மாதிரி அளவில் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்துக்குரிய கடன் வசதியை நாங்களே செஞ்சு கொடுக்குறோம். கடன் தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த லோன் கொடுப்பாங்க. நீங்கள் வருமான ஆதாரம் எதனா காட்டணும், இன்கம் சோர்ஸ். அதே மாதிரி இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஒவ்வொரு வருஷமும் வருமான வரி கணக்கை தாக்கல் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும். இப்போ இந்த வீடு 3 பெட்ரூம் கொண்ட ஒரு வீடு. 3 பெட்ரூம் கொண்ட வீடு நம்ம சாதாரணமாக 1000 யூனிட்டுக்கு மேலே நம்ம பயன்படுத்தக்கூடியவங்க அப்படின்னா நீங்கள் இந்த 5 கிலோவாட் சிஸ்டம் போட்டுருங்க. 5 கிலோவாட் சிஸ்டத்தில் ஒரு நாளைக்கு 20லேருந்து 25 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகும். ஒரு மாதம் 60 நாள் அளவுக்கு நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா நெருக்கி 1250 யூனிட் வரைக்கும் சோலாரில் வருது. நீங்கள் 1500லேருந்து 1700 வரைக்கும் நீங்கள் கன்சியூம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட்டு பில்லு ஒரு 12,000லேருந்து 15,000 வரைக்கும் வரலாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நீர்மூழ்கி மோட்டார் இருக்குது, ரூமில் பாத்ரூம் ஹீட்டர் வச்சுருக்கிறீங்க, 2க்கும் மேற்பட்ட ஏசி வச்சுருக்கிறீங்க, இல்லை லிஃப்ட் இருக்குது, இந்த மாதிரி சுற்றி கார்டன் இருக்குது. இந்த மாதிரி வீடுகள் இருக்கிறவங்க 5 கிலோவாட் சிஸ்டம் போடுங்க. 5 கிலோவாட் சிஸ்டம் போடும்போது உங்களுக்கு கரண்ட்டு எவ்வளோ வரும்? ஒரு 17,000, 18,000 அளவுக்கு கரண்ட்டு வர வேண்டிய இடத்துல வெறும் 700 800 தான் கரண்ட்டு வரும், கரண்ட்டு பில்லு வரும். இந்த அளவுக்கு நமக்கு தேவையான மின்சாரத்தை நாமளே 95% உற்பத்தி பண்ணிவிட்டு, அதுவும் EB துணையோட, பேட்ரி இல்லாமல் EB துணையோட நம்மளே உற்பத்தி பண்ணுறது தான் இந்த ஆன் கிரிட் சிஸ்டம். இப்படி ஆன் கிரிட் சிஸ்டத்தில் பயன்படுத்தும் போது நிறைய பேர் சொல்கிறாங்க, கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா ஓடாது, அப்புறம் என்னத்துக்கு ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில், பேட்ரி வச்சு போடக்கூடிய சிஸ்டத்தில் நீங்கள் ரூம் வாட்டர் ஹீட்ரு போட முடியாது, ஏசி போட முடியாது, நீர்மூழ்கி பம்பு போட முடியாது, லிஃப்ட்டு போட முடியாது. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட் உண்டு. இந்த மாதிரி ஆன் கிரிட் சிஸ்டம் நீங்கள் போடும்போது தாராளமாக நீங்கள் எவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட்னாலும் போடலாம். கரண்ட்டு கட் ஆகும்போது அதுக்கு நாங்கள் லித்தியம் பெரஸ் பாஸ்பேட் பாலிமர் பேட்ரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேட்ரி போட்டு அதில் சார்ஜிங் ஆகிற மாதிரி ஹைப்ரிட் சிஸ்டமே இருக்குது. இப்போ அந்த 5 கிலோவாட்டுக்கு மேலே வந்துடுச்சுன்னா இன்பில்ட்டாகவே MPPT ஹைப்ரிட் சிஸ்டம் வந்துடுது. அந்த மாதிரி ஆன் கிரிட் பேட்ரி சிஸ்டம் 2 கலந்த சிஸ்டமும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது கரண்ட்டு நின்னாலும் நம்ம வீடு ஃபுல்லாக கரண்ட் இருக்கும். ஆனால் என்ன ஹெவி எக்யூப்மெண்ட்டு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. சாதாரணமாக ஃபேனு, லைட்டு, டிவி, மிக்சி, கிரைண்டரு, சார்ஜிங் என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஹெவி எக்யூப்மெண்ட் மட்டும் கரண்ட் இருக்கும்போது பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும்.